அதிமுக என்பது திமுகவுக்கு எதிரான கட்சி. இப்படித்தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு. நீங்கள் 50 வருஷமா அரசியல் இல்லை சார் தமிழ்நாட்டில். திமுக எதை செய்கிறதோ அதை எம்ஜிஆர் எதிர்ப்பார், அது அரசியல். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக கருணாநிதி எதை செய்கிறாரோ அது ஜெயலலிதா எதிர்ப்பார், அது அரசியல். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி என்ன பண்ணார்? திமுக காசு கொடுத்துட்டார், காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். அதிமுக ஆண்ட அந்த 4.5 வருட காலம் அத்தனை பிடபிள்யூ ஹைவேஸ் அத்தனை கான்ட்ராக்டும் யாருக்கு போச்சு? திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, மாவட்ட செயலருக்கு போச்சு. எடப்பாடி டாக்டிஸ் அதுதான். அப்போது ஏன் இன்ன வரைக்கும் திமுக எடப்பாடி மேலே கேஸ் போடாமல் இருக்குது? அரசு இருக்குல்ல, சின்ன விமர்சனம் கூட இல்லையே சார். என்ன காரணம்? ரெண்டும் ஒன்றா ஓடிட்டு இருக்கு. திமுகவை எடப்பாடி விமர்சனம் பண்ணுறதில்ல. எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது திமுக 2017 வச்சுக்க, ஜெயலலிதா 6 மாதம் அது போச்சு. அந்த ஒரு 4.5 வருஷ காலம் திமுக அதிமுகவே மாறிப்போச்சு. திமுக எதிர்கட்சியாக இல்லை, என்ன கட்சியாக இருந்தது? அதிமுக இன்னொரு பிராஞ்சாக மாறி போச்சு. இதுதான் திராவிட இயக்கம். கொள்ளையடிப்பது, அந்த கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கறது, ஓட்டு போடுறது, திருப்பி அதிகாரத்துக்கு வர்றது, இவர்கள் அதிகாரத்தை 5 வருஷம், அப்புறம் அவங்க கொள்ளையடிக்கிறது. இதுதானே அரசியல். உன்னால் வாழ வைக்கப்பட்ட அப்பாவி மக்கள் 1 கோடி பேர் காமி. அருந்ததியர் மக்கள் 1 லட்சம் பேருக்கு வாழ்க்கை வந்துட்டான்னு சொல்லி காமி. அருந்ததிய மக்கள் தான் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் அருந்ததிய மக்கள் அத்தனை பேர் கல்வி கொடுத்தாச்சியா, அத்தனை பேர் விட்டு போயிட்டாயா, நகரத்துக்கு போயிட்டாயா காமி. சரி, திமுக ஆட்சி வந்துருச்சு, நீங்கள் தலித் பறையர்கள் பூராமே அத்தனை பேருக்கு 100% கல்வி கொடுத்தாச்சியா, அத்தனை பேரை காணாமல் போயிட்டாயா, எங்கே போயிட்டா, நகரத்தை கலந்துட்டாயா, திமுக காமி. அதிமுக அருந்ததியர் வாக்கு வங்கி, திமுகவுக்கு தலித் பறையர்கள் வாக்கு வங்கி காமி.